நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்தோஷத்தை தான் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? சில சமயம் அது எட்டாத ஒரு விஷயம் மாதிரி கூட தோணும். ஆனா உண்மை என்னன்னா, வரலாறு முழுக்க பல புத்திசாலிகள் நமக்காக சில ரகசியங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த ரகசியங்களை தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நிஜமாவே சந்தோஷமான வாழ்க்கையோட ரகசியம் என்ன? இது சாதாரண கேள்வி இல்ல. பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய ஞானிகள், கவிஞர்கள், ஏன் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க வரைக்கும் எல்லாரையும் யோசிக்க வச்ச ஒரு கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுது? வாங்க, இதுக்கு சில ஆழமான பதில்கள் இருக்கான்னு நம்ம சேர்ந்து தேடி பார்க்கலாம். நாம பார்க்க போற இந்த 5 ரகசியங்களும் காலத்தால அழியாத ஞானத்தோட ஒரு தொகுப்பு. சரி, ஒவ்வொன்னா பார்த்து அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல் ரகசியம். இது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அது என்னன்னா, சும்மா இல்லாம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிறது. அதாவது வேலையோட சக்தி. அது எப்படி நம்மள சந்தோஷமா மாத்தணும் பார்க்கலாமா? ஜான் பர்ரோஸ்னு ஒரு இயற்கை இயலாளர் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறது நாம தேடி போய் பிடிக்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இல்ல. நீங்க உங்க வேலையில முழுசா மூழ்கி இருக்கும்போது அதுவே உங்களை தேடி வந்து உங்க தோள்ல உட்காரும். சிம்பிளா சொல்லணும்னா, ஓடாத தண்ணி பாசி பிடிச்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் எந்த வேலையும் செய்யாத வாழ்க்கை அதோட உயிர்ப்பையே இழந்துடும்னு அவர் நம்பினார். அவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது. சில இணக்கமான வேலைன்னா என்ன? சும்மா சம்பளத்துக்காக செய்யற வேலை இல்ல. அது நம்ம திறமைக்கும் ஆசைக்கும் ஏத்த ஒரு வேலையா இருக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கற செயலா இருக்கணும். அதுதான் நிஜமான சந்தோஷத்துக்கு அடித்தளம். அப்போ பர்ரோ சொல்றத வச்சு பார்த்தா, சந்தோஷத்துக்கான முதல் படி என்ன? நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறது. அது ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு பாட்டு கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல புதுசா ஏதாவது ஒரு ஸ்கில் வளர்த்துக்கிறதா கூட இருக்கலாம். முக்கியம் என்னன்னா, சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, சந்தோஷத்தை ஒரு டெஸ்டினேஷனா பார்க்காதீங்க, அது ஒரு ஜேர்னியோட சைடு எஃபெக்டா பாருங்க. நீங்க உங்க வேலையில கடினமா உழைக்கும் போது உங்களுக்கே தெரியாம சந்தோஷம் உங்க கூடவே வந்து சேர்ந்துடும். ஓகே, வெளியில நாம செய்யற வேலை முக்கியம்தான். ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது, அது அதை விட முக்கியம். நம்மளோட இரண்டாவது ரகசியம் வெளியில இருக்கிற செல்வத்தை பத்தி இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற மனநிறைவுங்கிற செல்வத்தை பத்தி தான். வாங்க, இப்ப நாம பழங்கால ரோமுக்கு போலாம். அங்க செனக்கான ஒரு பெரிய ஸ்டாய்க் தத்துவ ஞானி இருந்தாரு. ஒரு நாள் அவர் ஈசாப் கதைகளை படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய உண்மை புரிய வந்துச்சு. அது எது பத்தினா, நம்மளோட தீராத ஆசைகளை பத்தி. இதுதான் ஸ்டோயிக் தத்துவத்தோட மைய கருத்துனே சொல்லலாம். சந்தோஷங்கிறது நம்ம கிட்ட இல்லாததை அடையிறதுல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையிறதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு மனநிலை மாற்றம். நம்ம இப்போவுமே அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு புது ஃபோன், ஒரு பெரிய வீடு, இதை விட ஒரு நல்ல வேலை. ஆனா செனக்கா நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ உங்க கையில இருக்கிறத நீங்க உண்மையாவே அனுபவிச்சு வாழுறீங்களா? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செனக்கா மட்டும் இப்படி யோசிக்கல. அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாழ்ந்த எபிக்யூரஸ், சிசரோன்னு பல பெரிய சிந்தனையாளர்களும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மனநிறைவு தான் உண்மையான செல்வங்கிறது ஒரு யுனிவர்சல் ட்ரூத் இல்லையா? சரி, நம்ம அடுத்த ரகசியத்துக்கு போலாம். இது இப்போ இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் கலாச்சாரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்ல, உங்களுக்கு வெளியில இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? டாக்டர் வோல்ஃப்னு ஒரு மனநல மருத்துவர். அவர்கிட்ட வந்த சந்தோஷமே இல்லாத பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு பொதுவான விஷயத்த கவனிச்சாரு. அவங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே, தன் பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அவங்க ஒரு சுயநலமான குமிழிக்குள்ள சிக்கியிருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? டாக்டர் வோல்ஃபை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் எல்லாம் இருக்கிறது ஒரு நோய் மாதிரி. அதோட அறிகுறி என்னன்னா, எப்பவும் நம்மள பத்தியே யோசிக்கிறது. அப்போ அதுக்கு மருந்து என்ன? நம்ம கவனத்தை நம்ம மேல இருந்து எடுத்து மத்தவங்க மேல திருப்புறது தான். அப்படியா? நம்மள நாம மறந்துட்டு மத்தவங்களுக்காக வாழறதுல தான் சந்தோஷம் இருக்கா? ஒருவேளை மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுலயோ இல்ல ஒரு பெரிய குறிக்கோளுக்காக உழைக்கிறதுலயே தான் உண்மையான ஆனந்தம் ஒளிஞ்சிருக்கோ? அதனால அடுத்த தடவை நீங்க சோகமா ஃபீல் பண்ணும்போது உங்களை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு மத்தவங்களுக்கு எப்படி உதவலான்னு யோசிங்க. அது ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம். இல்லனா ஒரு பெரிய விஷயத்தை கையில எடுங்க. ஒரு படகை உருவாக்குங்க, ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, இல்ல இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த மாதிரி செயல்கள்ல தான் உங்க சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். பணம், பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியுமா? நம்மளோட 4வது ரகசியம் இதுக்கு நேரடியா பதில் சொல்லுது. வில்லியம் ஓக்டன்னு ஒரு பத்திரிகையாளர். போர்க்காலத்திலிருந்து திரும்பி வந்தவருக்கு பெரிய அதிர்ச்சி. சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே பணம், சுயலாபம் எதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அந்த விரக்தியில தான் சந்தோஷத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு எழுத ஆரம்பிச்சார். அவர் சொன்னது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உண்மை. நாம எப்பவும் சந்தோஷத்தை பணத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறோம். ஆனா ஓக்டன் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, அன்பு, நட்பு, ஆரோக்கியம், மன நிம்மதி, வாழ்க்கையோட இந்த மாதிரி அருமையான விஷயங்களுக்கு விலை எது? சரி, இப்ப நம்ம கடைசி ரகசியத்துக்கு வந்தாச்சு. இது நம்மகிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சொத்து, நம்மளோட மனசு. உங்க எண்ணங்களோட உலகம் எப்படி உங்க சந்தோஷத்தை தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.
ஏல் யூனிவர்சிட்டியில வில்லியம் பெல்ப்ஸ்னு ஒரு ப்ரொஃபசர் அவர் காலேஜ்ல படிக்கும்போது கேட்ட ஒரே ஒரு வாக்கியம், ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ், அவரோட முழு வாழ்க்கையோட தத்துவமா மாறிடுச்சு. அந்த வாக்கியம் சந்தோஷத்தை நாம பார்க்குற விதத்தையே மாத்தி போடக்கூடியது. அப்போ சுவாரஸ்யமான எண்ணங்கள்னா என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, ஒரு இசையை ரசிக்கிறது, புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிறது, ஆழமா சிந்திக்கிறது, இது எல்லாமே தான். உங்க மனசு எவ்வளோ வளமா சுறுசுறுப்பா இருக்கோ அவ்வளோ சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. அப்புறம் உங்க சந்தோஷம் வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை நம்பி இருக்காது. இந்த கடைசி மேற்கோள் நம்ம எல்லாரையும் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கு. வேலை செய்யறதுக்கும் மன நிறைவோட இருக்கிறதுக்கும் மத்தவங்களுக்கு உதவுறதுக்கும் நம்ம மனசை வளப்படுத்துறதுக்கும் நாம எதுக்காகவும் காத்திருக்க தேவையில்ல. சந்தோஷமா இருக்கிறதுக்கான நேரம் அது இப்போதான். இந்த ஆய்வுல என் கூட சேர்ந்து